தேவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம எப்ப பார்க்கிறோமோ அப்பதான் நாம சொல்கிறோம் அவர் என்னோடு இருக்கிறாரு. அப்ப அவருடைய நாமம் சமீபமா இருக்கிறது, நம் பக்கத்தில் இருக்கிறது. அதுவரை அவருடைய நாமம் தூரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கரம் நமக்கு நேராக இருக்கும்போது அவரை பார்த்து அவருடைய நாமம் சமீபம் என்று நாம் சொல்கிறோம். அப்ப அவருடைய நாமம் சமீபமா இருப்பதற்காக நாம என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நான் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டேன், தமக்கென்று தெரிந்து கொண்டேன். அப்ப அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். யாரையெல்லாம் நம்ம எல்லாம் அவர் தெரிந்து கொண்டதனால்தான் நாம் அவர் அருகில் இருக்கிறோம். அவருக்கு சமீபமாய் இருக்கிறோம். அவர் நமக்கு பக்கத்தில் இருந்தால் நாமும் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறோம் என்று அறிகிறோம். அவரை அறிந்து 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 இன்னும் நாம் அவரோடு நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம எங்கேயோ இருந்தோம். அதற்கு முன்பாக அவர் சமீபமாய் இல்லாத போது நாம எங்கேயோ உழந்து கொண்டிருந்தோம். எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்தகார இருளின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தோம். அப்படி சிக்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் அவர் நம்மீது நோக்கமாயிருந்து நம்மை சமீபமாய் கொண்டு வருகிறார். அவர் எதற்காக நம்மை சமீபமாய் கொண்டு வந்தாராம்? நாம பார்க்கும்போது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் 15ஆம் வசனத்தில் 14, 15, 16 நாம் பார்க்கும்போது 13 வாசிக்கலாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தேவனுடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆகையினால் தான் சிலர் சொல்லுவாங்க, எதற்காக அவரை நாம தேட வேண்டும் என்று. அவருடைய நன்மை நமக்கு வர வேண்டும். வேதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய நன்மைகளால் உங்களை முடிசூட்டுவேன். பாருங்க, முடிசூட்டுவாராம், அலங்காரப்படுத்துவாராம், அழகுபடுத்துவாராம். அவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை விட முன்னாடி இருந்த மகிமையை விட பின்னான மகிமை மேலானதான். அப்ப அந்த முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதத்தை விட இப்போது இருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் மேலானதாக இருக்கும். தேவனுடைய கரம் நம்மை நடத்துகிறது என்பதை எதனால் அறிகிறோம் என்றால், நம்முடைய குடும்பத்தில் அவருடைய நடத்துதல் வித்தியாசமாக இருக்கும். அதற்கு முன்பாக தூரமாய் இருந்தோம், அவருடைய நடத்துதல் நமக்கு தெரியாமல் இருந்தோம். ஆனால் அவர் சமீபமாய் வந்தபோது அவர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. நாம எதை நோக்கி அவரோடு பயணம் பண்ணுகிறோமோ அவரை நோக்கி நாம பயணம் செய்யும் போது அவர் நம்மை நோக்கி பயணம் செய்கிறவராக இருக்கிறார்.